நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த நபிலாங்கிறவங்க கேட்குறாங்க, நாம் ஒருவருக்கு அன்பளிப்பாக கொடுத்த பொருளை நாமும் பயன்படுத்தலாமா? உதாரணமாக கணவருக்கு கொடுக்கும் சில அன்பளிப்புகள் நாம் பயன்படுத்துமாறு சூழல் ஏற்பட்டால் என்ன செய்வது? அதாவது கணவருக்கு மனைவி ஒரு அன்பளிப்பை கொடுத்துட்டாங்க, இந்த ஃபோனை அன்பளிப்பாக கொடுத்துட்டாங்க, கணவனுக்கு மனைவி கொடுத்துட்டாங்க. அந்த பொருளை வந்து நம்மளும் எடுத்து பயன்படுத்த வேண்டி இருக்கிறது. அல்லது பொதுவான ஜாமான் வாஷிங் மிஷின் இருக்குது, மனைவிக்காக வேண்டி வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்துட்றாரு, அவருடைய துணியை போட்டு துவைக்கிறாரு, அன்பளிப்பை கொடுத்து விட்டு அவர் பயன்படுத்திக்கிறார். இப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி கேட்கக்கூடாதுன்னு பொதுவான சட்டம். ஒரு ஆளுக்கு அன்பளிப்பை கொடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த அன்பளிப்பை வந்து திருப்பி தந்துருன்னு கேட்கவே கூடாது. விலைக்கு தந்தால் கூட வாங்கக்கூடாது. அன்பளிப்பை பொறுத்த வரைக்கும் திருப்பி வாங்கக்கூடாதுன்ற ஒரு சட்டம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து அந்த பொருளை வந்து திருப்பி வாங்காமல் அதனுடைய பயன்படுத்துறது இருக்குல்ல, அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் பொருந்தி கொண்டார்கள்னு சொன்னால் யாருடைய பொருளை யாரும் பயன்படுத்தலாம். கணவன் மனைவிக்குள்ளே பொருந்தி கொள்வார்கள். ஒரு வாஷிங் மிஷினு மனைவிக்குன்னு வாங்கி கொடுத்தானா என்ன அர்த்தம்? நீனும் துணியை துவச்சிக்க, நானும் துவச்சிக்கிறேன், புள்ளவட்டி விருந்தாளி வந்து துவச்சிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அவங்க திருப்திப்படுவதுதான் அதில் அர்த்தமே தவிர திருப்தி இல்லாட்டி தான் மார்க்கத்தில் கூடாது. இப்போ பெண்களுக்கு மகர் தொகை கொடுக்கணும்னு மார்க்கத்தில் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன செய்யறான்டா, வாத்து நிசா சதுக்குவாத்தின்னு நிகழலாம், பெண்களுக்கு அவங்க மகர் தொகையை மனம் வந்து நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பொயின் திபுனலுக்கும் அன் செய்யுமின்ஹு, அதிலிருந்து அவங்க சிலதை விட்டு தந்தார்கள் என்று சொன்னால் குலூஹனியன் மரியா, நீங்கள் நல்லபடியாக மகரை கொடுக்குறோங்கிறீங்க, மகர்லாம் வேணாங்க, நீங்கள் கிடைச்சது எனக்கு போதும் அப்படின்னு மனைவி சொல்லிட்டான்னு வைங்க, நீங்கள் மகரை நீங்களே சாப்பிடுங்கிறான்ல. அப்போ விட்டு தர்றது, மனப்பூர்வமாக விட்டு தர்றது வந்துருச்சுன்னு சொன்னால் எந்த பஞ்சாயத்தும் கிடையாது. யாருடைய பொருளாக இருந்தாலும் சரி, அந்த பொருளுக்கு உரியவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், யார் வேண்டாலும் இந்த ஒரு பேனா வச்சிருக்கிறாரு, யார் வேணாலும் எடுத்து எழுதிக்கலாம், எனக்கு பஞ்சாயத்து இல்லைன்னு வச்சுட்டாருன்னா எடுத்து எழுதிக்கிறங்க, தொடக்கூடாது, மேசையில் உள்ள பொருளை தொடக்கூடாது எழுதி வச்சுட்டா தொடாதீங்க. அப்போ அந்த யார் உரியவராக இருக்காரோ அவர் பொருந்தி கொண்டாரையானால் அதில் எந்த பஞ்சாயத்துக்கு அன்பளிப்பாகவே இருக்கட்டும். அன்பளிப்பாக இருக்கும்போது என்ன செய்யறது, ஏன் அன்பளிப்பு தொடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாருன்னா தொடக்கூடாது, ஏன் அன்பளிப்பு தான் நீங்கள் பயன்படுத்திக்கிறங்க அப்படின்ட்டாருன்னா என்ன இல்லை, அதில் எந்த ஒரு குற்றமும் வராது. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, லா யஹில்லு லிர்ரஜுலி அன் யஹுத அஸா அஹீஹி பிகைரி தீபி நஃப்ஸி, ஒரு அடுத்த மனுஷனுடைய கைத்தடி, ஒரு கைத்தடி இருக்கிற சின்ன பொருள் அது, அதை கூட அவருடைய மனமுவந்து அவர் தராமல் நீங்கள் எடுத்துக்கொள்வது ஹலால் இல்லை. ஒரு கைத்தறி வச்சிருக்க ஆடை விரட்ட வேண்டி இருக்குது, நீங்கள் எடுக்கக்கூடாது. ஏன் எடுத்துட்டு வைக்க தான் போறீங்க, இருந்தாலும் அவர் மனமுவந்து தரணும், ஒத்துக்கணுமா இல்லையா? அப்போ அவருடைய தீபு நஃப்ஸ், அதை மனமுவந்து அவர் ஒப்புக்கொண்டாலே தவிர அடுத்தவருடைய ஒரு கைத்தடியை எடுத்து பயன்படுத்துவது கூட ஒரு ஆளுக்கு ஹலால் இல்லைங்கிறாங்க. அப்போ எல்லாமே என்னன்னு கேட்டால் அந்த மனப்பூர்வமாக ஒப்புக்கொள்றது தான். இப்போ சொத்துரிமை இருக்குது, ஆம்பளைக்கு இவ்வளோ பொம்பளைக்கு இவ்வளோன்னு சொல்கிறோம். அந்த ஒரு மகள் என்ன செய்கிறாங்கன்னா, அல்ல எனக்கு நிறைய வசதி தந்திருக்கிறான், ஏன் சொத்தை நீங்களே எடுத்துக்கோங்கிறாங்க, எடுத்துக்கலாமே. யாருக்கு அந்த சொத்துரிமை இருக்கிறது அவங்க வந்து விட்டு தந்தாங்கன்னு சொன்னால் அதை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம். மனம் வந்து விட்டு தருதல் என்பதில் வந்து மார்க்கம் தலையிடவே செய்யாது. எந்த ஒரு விஷயத்தை இருந்தாலும் என்ன செய்யலாம், நீங்கள் உங்கள் வீடு இருக்குது, என் வீடே எனக்கு இன்னொரு வீடு இருக்கிறது, நீ வீடு இல்லாமல் இருக்கிற, என் வீட்டை நீ வச்சிக்க அப்படின்னு அக்காவுக்கோ அண்ணனுக்கோ தம்பிக்கோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது எடுத்துக்கலாமா இல்லையா? எடுத்துக்கலாம். அதனால மனமும் வந்து தருவதில் என்பதில் வந்து எந்த பஞ்சாயத்தும் வராது.